ஹாப்பி கேரின் வணக்கம். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் துவையல் நெல்லிக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி கிச்சடிக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லி, தோசை, உப்மா, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு அடுப்பில்லாத சட்னி, அடுப்பில்லாத துவையல். ஸோ இந்த மாதிரி நேச்சரோட கிடைக்கிற டைரெக்டான ஒரு இது நீங்கள் ஆரோக்கியமானது சந்தோஷமாக நல்லா சாப்பிட்லாங்க. முதல்ல பொட்டுக்கடலை உப்பெல்லாம் போட்டு முதல்ல மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய், பச்சை மிளகா, நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்து திருப்பி மிக்சியில் நல்லா அரைச்சி உங்களுக்கு திக்னஸ்னால் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே திக்காக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிச்சடி பண்ணி சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே. நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குங்க. டெய்லி நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி துவையல் சட்னி வச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நன்றி.